டிமாண்டி காலனி 2. அருள்நிதி தமிழரசு, பிரியா பவானி சங்கர், அருண் பாண்டியன், மீனாட்சி கோவிந்தராஜன், அர்ச்சனா சந்தோக், சர்ஜனா காலித் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்கங்க. இந்த படத்தை திரு ஆர். அஜய் ஞானமுத்து எழுதி இயக்கியிருக்கிறாரு. சாம் சிஎஸ் இசையமைச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் வந்த செகண்ட் பார்ட் படங்கள்லேயே இந்த படம் ஒரு சிறப்பான இடத்த பிடிச்சிருக்குன்னு தாங்க சொல்லணும். கதையோட முதல் பாகத்தை இந்த 2ஆம் பாக கதையோட இணைக்கிற காட்சிகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. படத்தோட முதல் பாகத்தில் வர்றது மாதிரியே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வீடியோ காட்சிகள் தெரிகிற மாதிரி இந்த படத்துலேயும் காட்சிகள் இருக்குங்க. ஆனால் அதை எப்படி இந்த கதையோட மெர்ஜ் பண்ணுறாங்கங்கிறது பேக்ரவுண்ட் மியூசிக்கோட த்ரில்லிங்கோட அடுத்த பார்ட்டுக்குரிய சில ஹிண்ட்டோட இந்த படம் நகர்றது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. இந்த படத்தோட முதல் பாகத்தில் வர்ற மாதிரி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு வீடியோ காட்சி தெரிகிற மாதிரி இந்த படத்துலையும் வீடியோ காட்சிகள் தெரியுது. அதை கதையோடு எப்படி கொண்டு வந்திருக்காங்க, அதோடு சேர்த்து அடுத்த பார்ட்டுக்கான க்ளூவெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க, கதை அடுத்து எப்படி நகரப்போகுதுங்கிறதையுமே ஒரு ஹிண்ட் மாதிரி இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படம் ஆரம்பிக்கும் போது எதை வச்சு ஆரம்பிச்சிச்சோ அதுக்கான விடை இன்னும் படத்தில் வரவே இல்லைங்க. ஒருவேளை தேர்ட் பார்ட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கான எதிர்பார்ப்போட எப்போ தான் தேர்ட் பார்ட் வரும்ன்ற எதிர்பார்ப்பையும் இந்த படம் அதிகரிச்சிருக்குங்க. மொத்தத்தில் டிமாண்டி காலனி திகிலான மர்மதேசம் தாங்க.